ஹாய் வெல்கம் பேக் டு திருவிழா பார்ட் 2 மினி விலாக். இது தேர்ட் டே திருவிழா. ஃபர்ஸ்ட் டே வந்து நான் மிஸ் பண்ணதுனால தேர்ட் டே வந்து மிஸ் பண்ணவே கூடாதுன்ட்டு நான் சீக்கிரம் போயிட்டேன். அண்ட் இவங்க ரைட் சைடில் இருக்காங்களா, இவங்க தான் அம்மனோட அம்மா. அண்டு லெஃப்ட் சைடில் இருக்காங்களா, அவங்க தான் அம்மாவோட பொண்ணு. நான் இங்கே சீக்கிரம் வந்ததுனால அவ்வளோவா கூட்டமே இல்லை. அப்புறம் போக போக பாருங்களேன், இங்கே வந்து நிற்கிறது கூட இடம் இல்லாமல் அந்தளவுக்கு கூட்டமாயிடும். அதனால் நாங்கள் வெளியே போய் நின்றுட்டோம். ஸோ வெளியே நின்று தான் நான் வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியராக கவர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். எப்போயும் திருவிழாவுக்கு போனோன்னா சாமி பார்த்தோன்னே கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம். பட் இன்றைக்கி வந்து அம்மன் மாமியார் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். அது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது நேரில். மேபி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறப்போ அப்போ தான் நான் வந்து பார்த்துருக்கேன். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நேரில் இப்படி பார்க்குறது. எப்பயும் இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் வேறு லெவலில் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ஒன்றுனா வந்து சடனாக யாரும் நாட்டு வெடி வெடிச்சிட்டாங்க. அதுதான் காது கொயின்னு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகேவா ஆகிடுச்சு, பரவாயில்ல. பட் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஈவன் தோ வந்து போலீஸ்லாம் இருந்தாங்க, இருந்துமே யாருக்கும் தெரியாமல் இந்த வேலை பண்ணிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு மட்டும் இந்த டவுட் இருக்கா, இல்லை எல்லாருக்கும் என்ன தோணுச்சா அப்படின்னு தெரியல. ஏன் அம்மன் கூட வந்து அவங்க ஹஸ்பண்ட் சிலையும் வந்து வச்சுருக்கலாமே, ஏன் வந்து தனியாக எடுத்துகிட்டு வராங்க, தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்க? அது மாதிரி தான் எனக்கு சின்னதாக தோணுச்சு. பட் மேபி அது தப்பாக கூட இருக்கலாம் நான் சொல்கிறது. பட் எனக்கு தோணுச்சு, இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்ட்டு. இல்லை அம்மன் கோவிலில் கூட நான் இது வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேனா, இல்லை எனக்கு தெரியலையா, அது வந்து எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் கேட்டது தப்பாக கூட இருக்கலாம், தப்பாக இருந்துச்சுன்னா சாரி. நாங்கள் ஒரு 7 மணிக்கு வந்திருப்போம். ஸோ அம்மன் வந்து இப்போ எடுத்துருவாங்க, அப்போ எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் வெயிட் பண்ணி கடைசியாக ஒரு 9 மணி ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே இங்கேருந்து வேலைக்கு ஆகாது, கரெக்டாக பார்த்தா அப்போ தான் எடுத்துட்டாங்க. ஓகே கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு போயிடலாம், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சுன்ட்டு நாங்கள் அம்மனை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனோம். அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு 9:15 நம்ம சம்திங் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். இந்த மாதிரியான சிம்பிளான மினி விலாக் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். போயிட்டு வாங்க, டாட்டா.